வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையில் 5வது முறையாக ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். வறுமை கோட்டுக்கு மேல் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ விபி சிவக்கொழுந்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையில் 5வது முறையாக ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் 16வது சட்டசபைக்கான பொது தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. மெஜாரிட்டிக்கு 16 இடங்கள் தேவைப்படும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 12, பிஜேபி 4, அதிமுக, எல்ஜேகே தலா 1 இடங்கள் என 18 இடங்களில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 15வது சட்டசபை கவர்னர் உத்தரவுப்படி கலைக்கப்பட்டதால் ரங்கசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சட்டப்பேரவை தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதமும் வழங்கினார். அந்த கடிதம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முதலமைச்சராக ரங்கசாமி நியமிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை தொடர்ந்து அமைச்சர்களாக நமச்சிவாயமும் ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய இருவரும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் நிதின் நபீன், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ், புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், புதுச்சேரி மாநில தலைவர் விபி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் மற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திறந்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றையும் விருப்போ வெறுப்போ இன்றையும் முறை நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன்.
Thank you, sir. It is now my privilege to read the notification issued by the Ministry of Home Affairs, Government of India, in the Gazette of India, Extraordinary number 236M, Shri Malladi Krishna Rao, as ministers in the Council of Ministers for the Union Territory of Puducherry, in effect from the date they are sworn in. Praveen Kumar Rai, Joint Secretary. Unquote. In pursuance of the above. இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பின் சட்டத்திற்கு இணங்க எத்தவத்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றி விருப்போ இன்றி முறை வழங்குவேன். நான் நமச்சிவாயம் நான் கடவுள் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் నేను మల్లాడి కృష్ణారావు నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, పుదుచ్చేరి కేంద్ర పాలిత ప్రాంత మంత్రిగా నా కర్తవ్యాన్ని శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో నిర్వహిస్తానని, భయం గాని పక్షపాతం గాని రాగద్వేషం గాని లేకుండా రాజ్యాంగాన్ని శాసనాన్ని అనుసరించి ప్రజలందరికీ న్యాయం చేస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తూ ఉన్నాను. నేను మల్లాడి కృష్ణారావు నేను పుదుచ్చేరి కేంద్ర పాలిత ప్రాంత మంత్రిగా నా పరిశీలనకు వచ్చిన வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி 3 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதியதாக உயர்தர நமோ புற்றுநோய் மருத்துவமனை உள்ளிட்ட 17 கோப்புகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். புதுவை கவர்னர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமி சட்டசபை வளாகத்திற்கு வந்தார். அங்கு அவர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு ரங்கசாமி வந்தார். அங்கு காலை 11 மணிக்கு வந்து நல்ல நேரம் பார்த்தார். பின்னர் சிறிது நேரம் காத்திருந்தார். பின்னர் 11:07 மணிக்கு கோப்புகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தி 3 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதியதாக உயர்தர நமோ புற்றுநோய் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ கூடங்களுக்கும் தடையில்லாத சான்று வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி நல வாழ்வுக்கான வாய்ப்புகளை ஊக்குவித்தல் ஆகிய கோப்புகள் உட்பட
17 கோப்புகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். இதன் பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளரிடம் கூறுகையில், புதுவை முதல்வராக மீண்டும் பதவியேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மக்களுக்கு மேலும் பணியாற்றுவதற்கு ஊக்கம் அளிக்கிறது என்றும், சேதராப்பட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வகையில் தொழிற்பேட்டை கொண்டு வருவதற்கான கோப்பில் கையெழுத்து போட்டுள்ளதாகவும், புதுவையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அதிகம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், கண்டிப்பாக பிரதமரை சந்திக்க டெல்லி செல்வேன். எங்களின் தேர்தல் வாக்குறுதிகளை மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றும், கடந்த ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை பார்த்து மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வி.பி. சிவக்கொழுந்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் 5வது முறையாக முதல்வராக பதவியேற்கும் ரங்கசாமி அவர்களுக்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கூற்றுக்கு இணங்க மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாகவும், அதே நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இந்த முறையாவது புதுச்சேரியில் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், கடந்த 4 முறை முதல்வராக இருந்தும் கூட இதுவரை மாநில அந்தஸ்து பெறவில்லை. புதுச்சேரி கடன் சுமையை தள்ளுபடி செய்யவோ குறைக்கவோ எந்த நடவடிக்கையும் இல்லை. பொருளாதார நிபுணர்களின் குழுவை ஏற்படுத்தி புதுச்சேரி நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான வழியை தேடவில்லை. கடந்த முறை 2021 தேர்தலில் புதுச்சேரியில் மத்திய அரசின் உதவியோடு புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைந்ததால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற முடியும், நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும் என்று கூறி பிஜேபியுடன் கூட்டணி வைத்து இரட்டை எஞ்சின் ஆட்சியை புதுவையில் கொண்டு வந்தார். ஆனால் புதுவையில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், வேலையில்லா திட்டம் குறையவில்லை எனவும், எந்த ஒரு புதிய தொழிற்சாலைகளும் புதுவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றும், மாறாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மது கடைகள், ரெஸ்டோ பார்கள் திறந்து புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றியதுதான் உண்மை என்று குறிப்பிட்டிருந்தார். இதனையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தியையும் அதிகாரத்தையும் மக்கள் மீண்டும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கையில் கொடுத்திருப்பதாகவும், அதனை ரங்கசாமி அவர்கள் முழு மனதுடன் ஏற்று இந்த முறையாவது புதுச்சேரியில் மக்களுக்கான ஆட்சியை நடத்த முன்வர வேண்டும் என்றும், புதுச்சேரியின் கலாச்சாரத்தில் கலந்திருக்கும் பிரெஞ்சு மொழி நீக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், கடந்த ஆட்சி போல இலாக்கா இல்லாத மந்திரியாக இல்லாமல் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்காவை அறிவிக்க வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு பதவியேற்ற முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரியில் ஆசிரியர் கலைமாமணி ப. முருகேசன் கதை வசனத்தில் உருவான சமுதாய விதைகள் குறும்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி குமுதம் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழு இணைந்து தயாரித்துள்ள சமுதாய விதைகள் எனும் குறும்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. குயிலாப்பாளையம் யாத்ரா தியேட்டரில் மிக சிறப்பாக நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி அரசு ஆணையர் மற்றும் அரசு துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, படத்தை பார்த்த பிறகு மேடையில் உரையாற்றிய ஆணையர் முத்தம்மா, சமுதாய விதைகள் குறும்படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பை பார்த்து வியந்ததாக தெரிவித்தார்.
குறிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்தை உணர்ந்து நடித்திருப்பதாகவும் அவர்களின் நடிப்பு திறன் படத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளதாகவும் சமுதாய கருத்துள்ள இது போன்ற படைப்புகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம் என்று கூறி நடிகர்களையும் படக்குழுவினரையும் அவர் வெகுவாக பாராட்டி பேசினார். கலைமாமணி ப. முருகேசன் கதை வசனம் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றிய இந்த குறும்படத்தை திரைக்கதை எழுதி யாத்ரா சீனிவாசன் இயக்கியுள்ளார். இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள், கலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் படக்குழுவினர் அனைவருக்கும் ஆணையர் முத்தம்மா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.